ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வங்கள் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி வளர்ப்புரை சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்று சொல்லி, புரட்டாசி மாதம் என்பது வந்து பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்கிறது. இப்பொழுது வந்து நவராத்திரி நடைபெறுகிறது. இது வந்து அம்பாளை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள். இந்த நாட்களில் வந்து வரக்கூடிய சதுஷ்டி விநாயக பெருமாளுக்கு உகந்ததாக வந்து கருதப்படுகிறது. இவை மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் வந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வந்து நாம் விநாயகர் பெருமான இந்த முறையில் வந்து வழிபாடு செய்தால் செல்வ நிலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாதத்தில் வந்து 2 முறை தான் வந்து இந்த சதுஷ்டி திதி என்பது வரும். இதில் வந்து வளர்ப்புரை சதுஷ்டி என்பது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து வளர செய்யும். இந்த தேய்புரை சதுஷ்டி என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தேய்த்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த முறையில் வந்து புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் தான், அதாவது இந்த வளர்ப்புரை சதுஷ்டி என்பது வருவதால் அனைவரின் அருளையும் வந்து நம்மளால் வந்து பரிபூரணமாக வந்து எடுக்க முடியும். இந்த வழிபாட்டை வந்து காலை 6 மணியிலிருந்து அல்லது 9 மணிக்குள்ளே வந்து செய்யலாம், அல்லது வந்து மாலை 6 மணியிலிருந்து நீங்கள் 8 மணிக்குள்ளே வந்து செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடிய விநாயகரின் படத்தை வந்து சுத்தம் செய்து அதில் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு அருகம்புல், பச்சை கைப்புறம், ஏலங்காய் இவை மூன்றும் வந்து வேண்டும். இதோடு வந்து வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்திலான ஒரு சதுரமான ஒரு துணி ஒன்று வேண்டும். இப்பொழுது வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டு அங்கேயே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். வெள்ளை துணியில் இந்த 5 அருகம்புல், ஒரு துண்டு பச்சை கைப்புறமும் 3 ஏலங்காயும் இவற்றை வந்து வைத்து நீங்கள் மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள். பிறகு வந்து இந்த மூட்டையை வந்து உங்களுடைய 2 கைகளுக்குள்ளேயும் வைத்து கொண்டு விநாயகர் பெருமாள், குலதெய்வம் பெருமாள், அம்பிகை இவர்கள் அனைவரையும் வந்து மனதார நினைத்து கொண்டு செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லலாம். மனதார நீங்கள் அப்படி சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வந்து விநாயகர் பெருமானின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை வந்து குறைந்தபட்சம் 27 முறையும் வந்து அதிகபட்சம் 108 முறையும் வந்து கூறலாம். இப்படி நீங்க கூறி முடித்த பிறகு மறுபடியும் வந்து நீங்கள் அனைவரும் வந்து பணவரவை அதிகரிக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வந்து வீட்டில் நிலை வாசல்ல வந்து நீங்கள் வெளிப்புறத்துல வந்து கட்டி விடலாம். இந்த மூட்டைக்கு தினமும் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபம் காட்டுவது என்பது மிகவும் சிறப்பு. 1 மாதம் வரை இந்த மூட்டையை அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து அதை வந்து எடுத்து கால்படாத இடத்துல வந்து ஓடுகின்ற நீரிலேயோ வந்து போட்டு விடுங்கள். பெண்கள் மாதவிலக்கான நேரமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களால் வந்து பூஜை அறையில் வந்து அமர்ந்து செய்ய முடியாது. அதே போல் அன்றைய தினத்தில் வந்து வேறு யாராவது வந்து தீட்டு காரியங்களுக்கு வந்து சென்றிருந்தாலோ பூஜை அறைக்குள்ளே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய வீட்டில் வந்து வரவேற்பு அறையில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த மூட்டையை வந்து தயார் செய்து கையில் வைத்து கொண்டு விநாயக பெருமானின் மந்திரத்துக்கு பதிலாக விநாயக பெருமானின் ஏஞ்சல் எண்ணெய் கூற வேண்டும். குறைந்தது வந்து 10 நிமிடமாவது இந்த எண்ணெய் வந்து நீங்கள் கூறுங்கள். அதாவது 4, 6, 4, 2, 9 இதை வந்து தனித்தனியாக தொடர்ச்சியாக வந்து கூறிவிட்டு பிறகு இந்த மூட்டை நிலைவாசல்ல வந்து கட்டி விடலாம். இந்த விநாயகர் வழிபாட்டையும் பரிகாரத்தையும் வந்து முழு நம்பிக்கையோடு வந்து வளர்ப்புரை சதுஷ்டி திதியில் செய்பவர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி தாராளமான ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.